பிரம்மாக்குன்னு தனி சன்னதி பிரம்மாண்டமாக இருக்கிறதுங்க தான். த்ரூஅவுட் இந்தியாவிலேயே பெரிய பிரம்மாவும் தலையெழுத்தை மாற்றி மங்களகரமாக அருளக்கூடிய சக்தி படைச்சதுமாக இருக்கிறதுங்கன்னு சொல்லலாம். அது எப்படி ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு தலையெழுத்து மீண்டும் மாற்றி எழுத முடியுமா, அதுவும் மங்களகரமாக அப்படின்னா முடியுங்கிறது இந்த ஆலயத்தினுடைய தனி பெரும் சிறப்பாக இருக்குது. அதுக்கு பிரம்மாவோட வரலாறு எடுத்துக்கும் போது முதல்ல பிரம்மனுக்கு 5 தலை, ஈசனுக்கும் 5 தலை. பிரம்மன் இந்த உலகத்தை படைக்கக்கூடிய ஆற்றல் தேஜஸ் ரெண்டும் இருக்குது. ஈசனாகிய உனக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை, தட் இஸ் சேம் டு ஈக்குவல் பவருங்கிறதுனால ஈஸ்வரனையே மதிக்காத ஒரு போக்கு தென்பட்டது. பார்த்தார் ஈசன் அவருடைய நான்கிற அந்த எண்ணத்தை அழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவரோட தலையை கொய்துட்டு தேஜஸை இழக்கடவாயின்னு சாபமிட்டார். பிரம்மன் தேஜஸை இழந்ததால் அவருடைய படைப்பாற்றல் பாதிக்கப்பட்டது. அதனால் தன்னோட தவறை உணர்ந்தார். நான்கிற அந்த எண்ணம் நீங்கி இந்த தளத்தில் துவாதச லிங்கங்கள் 12 சிவலிங்கங்களை வழிபாடு செய்கிறார் பிரம்மா. ஆக பிரம்மனுடைய வழிபாட்டில் மகிழ்ந்த ஈசன் அவருக்கு அருள் புரிகிறார். பிரம்மனுக்கு அருள் புரிஞ்சதுனால ஈஸ்வரன் பேர் பிரம்மபுரி ஈஸ்வரர்னு பேர். எப்படி அருள் புரிகிறார்னா, எல்லோருடைய தலையெழுத்தையும் நிர்ணயிக்கக்கூடியவன் தலையெழுத்தை மாத்திரேன்னு சொல்லி பிரம்மாவோட இழந்த தேஜஸை திரும்ப வழங்கி அவருடைய படைப்பாற்றல் தொடர்புக்கு உத்தரவிட்டு கூடுதலாக ஒரு வரத்தையும் கொடுத்தார். எப்போவும் தலையெழுத்து அந்த தளத்தில் மாற்றிட்டேனோ அதுபோல் இங்கே வந்து வழிபாடு செய்வருடைய தலையெழுத்தை மீண்டும் ஒரு முறை மங்களகரமாக மாற்றுகிற வரத்தை கொடுத்தார். அதனால தான் பிரம்மா வந்து இங்கே தலையெழுத்தை மாற்றி மங்களகரமாக அருளக்கூடிய சக்தி படைத்தவராக இருக்கார். இவருக்கு பொதுவாக திங்கள், வியாழன், திருவாதிரை, புனர்பூசம், சதயம் நம்முடைய பிறந்த நட்சத்திரங்களில் வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பு. எல்லாத்த விட சிறப்பு நான் முதல்ல சொன்ன மாதிரி நேராக வர்றது, நேராக பார்க்கறது. இதுதான் இந்த ஆலயத்தினுடைய தனி பெரும் சிறப்பு. மனங்களில் வாழும் சிவனே, உந்தன் மந்திர திருவடிகள் தரணம். சாந்தநாயகி சபேத ஆதிபுரீசனே, வெற்றிகள் ஆதிபுரீசாடும் நடராஜா, மனங்களில் உந்தன் மந்திர திருவடிகள் சரணம். உந்தன் மந்திர திருவடிகள் சரணம். தேவாதி தேவாதி பரவங்கள் முன்னிடமே இறைவா இறைவா பரவங்கள் முன்னிடமே சங்கரனே பிரது விதை போர் மனங்களில் வாழும் உந்தன் மந்திர திருவடிகள் சரணம். உந்தன் மந்திர திருவடிகள் சரணம். தக்ஷன் செய்த யாகத்தே அவிர்வாகம் தான் பெற்ற
தக்ஷன் செய்த யாகத்திலே அவிர்வாகம் தான் பெற்ற சந்திரனின் வினையறுத்தாய் மாறுதலை நீ உரைத்தாய் சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அளித்தாய் இறைவா இறைவா சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அளித்தாய் அது முதல் அரகரனே சந்திரசேகரன் என ஆனாய் யமபயம் வரும்போது சிவத்தை துதிப்போர்க்கு காலம் செய்யும் விதி மாறும் ஆயுட்காலம் அதிகம் சேரும் இறை சூடும் பெருமானே ஆதிபுரி சிவனாரே மனங்களில் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சாந்தநாயகி சமேத ஆதிபுரீசனே வெற்றிகள் கருணாமூர்த்தி புலியூர் ஆதிபுரீசாடும் நடராஜ மனங்களில் ஆடும் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் தக்ஷன் செய்த யாகத்திலே அவிர்வாகம் தான் பெற்ற தக்ஷன் செய்த யாகத்திலே அவிர்வாகம் தான் பெற்ற சந்திரனின் வினையறுத்தாய் மாறுதலை நீ உரைத்தாய் சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அளித்தாய் இறைவா இறைவா சந்திரனை தலையில் அணிந்து அபயம் நீ அளித்தாய் அது முதல் அரகரனே சந்திரசேகரன் என ஆனாய் யமபயம் வரும்போது சிவத்தை துதிப்போர்க்கு காலம் செய்யும் விதி மாறும் ஆயுட்காலம் அதிகம் சேரும் இறை சூடும் பெருமானே ஆதிபுரி சிவனாரே மனங்களில் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சாந்தநாயகி சமேத ஆதிபுரீசனே வெற்றிகள் கருணாமூர்த்தி புலியூர் ஆதிபுரீசாடும் நடராஜ மனங்களில் ஆடும் சிவனே உந்தன் மந்திர திருவடிகள் சரணம் உந்தன் மந்திர திருவடிகள் சரணம். சரணகமலாலயத்தில் அரை நிமிட நேரம் மட்டும் இறைவனுடைய சன்னதியில் அரை நிமிஷம் நம்ம கான்சன்ட்ரேஷனோட வழிபாடு பண்ணால் போதும் இறைவன் நமக்கு வேண்டியதை கொடுக்கறதுக்கு காத்துருக்கார். அதனால் நிறைவாக ஒன்று சொல்லி பூஜை ஆரம்பி அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி மாணிக்கவாசக சுவாமிகள் சொன்னது, இறைவனை வணங்க வேண்டும் என்றாலும் இறைவனுடைய அருள் இருந்தால்தான் முடியும். ஆக இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அதனை முறையாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய தலையெழுத்து மங்களகரமாக மாறும் என்பது இவ்வாலயத்தினுடைய தனி பெரும் சிறப்பாக இருக்குது. இவ்வாலயத்திலேயே மிகச்சிறப்பாக பதஞ்சலி முனிவருடைய சன்னதியும் இருக்குது. இத்தலத்தில் பதஞ்சலி முனிவர் நித்திய கைங்கரியாளுங்கிற பேரில் இருக்கார். தினமும் இத்தலத்து இறைவனை வழிபட்டு இங்கு வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அருள் புரிந்து கொண்டு இந்த தலத்தில் இருக்கிறதா ஐதீகம். அதனால் மிகச்சிறப்பான ஆலயம்.
ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோம் விருட்சங்களே ஆதிபுரீசன் வனப்புடன் வளர்ந்தோம் விருட்சங்களே அதன் நிழல் அரசாள சிவமிழுந்தானையா அன்பர்க்கும் அடியார்க்கும் அருள் வரும் வருடத்தானையா ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோம் விருட்சங்களே. வானோகும் வீவமரம் அதுதானே தல விருட்சம் அது கொண்டு சிவ பூஜை செய்வோம். அமசோமவாரத்தி அரசடியை வலம் வந்து சனீஸ்வரனை மகிழ்ந்தாட செய்வோம். பஞ்சாட்சரன் விருப்பத்தை ருத்ராட்ச விருட்சத்தை வலம் வந்து ஆரோக்கியம் அடைவோம். செவ்வரளி செண்பகத்தை செந்நாவல் விருட்சத்தை கண்டிங்கு பலன் கோடி பெறுவோம். வெள்ளருக்கு வேரூன்றி மலை வேம்பு காலூன்றி வளர்ந்த விருட்சங்களே சிவனது வரத்திலே இழுப்பை செம்மரத்தோடு சிறு பாதிரி விருட்சங்கள் வளரது தலத்திலே அடங்குது சிவத்திலே விருட்சங்களே வளரதுங்கே ஸ்பரிசங்களே வருடுதிங்கே. விருட்சங்களின் விளைவாக இந்திடனும் நம்பிக்கையே இடர் எதுவும் குடிபடுமே சிவ சிவம் என்னும் மந்திர சக்தியிலே ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோம் விருட்சங்களே. கூத்தாடும் நாகலிங்கம் வனமூங்கில் புதர் விருட்சம் சிவன் கோவில் அதை பார்த்து மகிழ்வோம். மலர்குன்றை மரம் கண்டு சடை சூடும் சிவம் கண்டு ஆதார பெருவாழ்வு அடைவோம். வளர்வன்னி விருட்சத்தை வனவேங்கை விருட்சத்தை நாம் பார்த்து நலம் சேர்த்து வருவோம். குட்டி மல்லி பழத்தை பாராய் செடி தன்னை சந்தன விருட்சத்தை பணிவோம். வேறெங்கும் இல்லாத பஞ்சத்தை தரிசிக்க பயத்தருமே முக்திக்கு வழிவிடுமே. வேறெங்கும் இல்லாத பஞ்சவில்வத்தை தரிசிக்க பயத்தருமே முக்திக்கு வழிவிடுமே. சுரது மண் தனில் தோன்றும் விருட்சங்கள் யாவும் நம் தலைமுறை பார்த்திடுமே உயிரென்று காத்திடுமே. விருட்சங்களே வளருதுங்கே ஸ்பரிசங்களே வருடுதிங்கே. விருட்சங்களின் விளைவாக இருந்திடனும் நம்பிக்கையே இடர் எதுவும் குடிபடுமே சிவ சிவம் என்னும் மந்திர சக்தியிலே ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே.
ஆடும் நாகலிங்கம் வனமூங்கில் புதர் விருட்சம் சிவன் கோவில் அதில் பார்த்து மகிழ்வோம். மலர்குன்றை மரம் கண்டு சடை சூடும் சிவம் கண்டு ஆதார பெருவாழ்வு அடைவோம். வளர்வன்னி விருட்சத்தை வனவேங்கை விருட்சத்தை நாம் பார்த்து நலம் சேர்த்து வருவோம். கொடிமல்லி பவளத்தை பாராய் செடி தன்னை சந்தன விருட்சத்தை பணிவோம். வேறெங்கும் இல்லாத அருள் பஞ்சவில்வத்தை தரிசிக்க பயன் தருமே, முக்திக்கு வழிவிடுமே. வேறெங்கும் இல்லாத அருள் பஞ்சவில்வத்தை தரிசிக்க பயன் தருமே, முக்திக்கு வழிவிடுமே. சுரது தோன்றும் விருட்சங்கள் யாவும் நம் தலைமுறை பார்த்திடுமே, உயிரின்று காத்திடுமே. விருட்சங்களே வளருதுங்கே, ஸ்பரிசங்களே வருடுதிங்கே. விருட்சங்களின் விளைவாக இருந்திடனும் நம்பிக்கையே இடர் எதுவும் குடிபடுமே. சிவ சிவம் என்னும் மந்திர சக்தியே ஆதிபுரீசன் வனக்குடன் வளர்ந்தோம் விருட்சங்களே. ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோம் விருட்சங்களே. அதற்கிழல் அரசாள சிவமிகுந்தானையா ஆதிபுரீசன் ஆலயத்திலே விருட்சத்தை வணங்கிடுவோம். க்ஷேமங்களே.
ஆதி அறியாமலே வாழ்வு வரும் வாழ்விலே ஆசைகளின் ஆட்டமே பாரு.